ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தேன் பச்சடி. இதுக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். 2 மாங்காய்க்கு 2 கப்பு வெல்லம் தேவைப்படும். மாங்காவை நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா 1 டம்ளர் இல்லைனா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஸ்டீமில் வேக வைக்கிறதுனாலையும் வேக வைக்கலாம். நம்மளுக்கு குழஞ்சி வரணும் மாங்காய். அப்போ தான் இது இந்த பச்சடி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாம் மாதிரி இது நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா குழஞ்சி வரணும். பாருங்கள், வெந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம இனிப்புக்காக வெல்லத்தை கரைச்சி நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து சேர்த்துக்க போகிறோம். வெல்லம் நல்லா தூள் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சிட்ருக்கேன். கரைச்சதும் ஒரு டைம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டஸ்ட் எதுனா இருந்தால் கூட நீக்கிட்டு நம்ம க்ளீனாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மண் அதெல்லாம் எதுவும் இந்த இனிப்பில் தட்டுப்படாது. இப்போ இதை கேஸில் வச்சு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சோலையோ அதை விட கொஞ்சம் அந்த தண்ணியோட அளவு குறையிட்டும். அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை இந்த மாங்காய் வெந்திருக்குல நல்லா குழஞ்சி அதை கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதித்து நல்லா திக்காக வரட்டும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த டைமில் எவ்வளோ லிக்விடாக இருக்கு இல்லையா, இது நல்லா கொதித்து வரும்போது காட்டுறேன். அந்த மாதிரி சுண்டி வரணும். இந்த டிஷ் இனிப்பு புளிப்பு உங்களுக்கு காரம் எல்லாமே இருக்கும். கடைசியாக பச்சை மிளகா போட்டு தாளிக்கிறதுனால அந்த லைட்டாக ஒரு மைல்டு காரத்தோட டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கப்புறம் இது கூட தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது இதை தாளிச்சதை மாங்காவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட மாங்காய் தேன் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தான் தேன் ஊற்றணும். அடுப்பில் வச்சுருக்கும் போது தேன் ஊற்றாதீங்க. இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தேனை ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சூடு குறைஞ்சிட்டப்போயிட்டே நம்ம தேனை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தேன் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 மாங்காய்க்கு 2 கப் வெல்லம், 1/2 கப்பு தேன். இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அளவு. நம்மளோட தேன் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடோட கொஞ்சமாக சைடில் இந்த ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.